என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி நடந்ததுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தல்ல, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அவன் மட்டும் இன்னைக்கு தப்பிச்சு போகாம இருந்திருந்தா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னையும் உன் அப்பனையும் கம்பி எண்ணெய் வச்சிருப்பேன்டி. ஏய், இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன நினைச்சு இங்க வந்தியோ அத நடக்க விட மாட்டேன். ஏய், நான் சொல்றத கேட்டுக்கோ. ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். எங்க அம்மா தூக்குல தொங்குனது இன்னும் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எங்க அம்மா தூக்குல தொங்கும் போது எப்படி துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு வேதனை பட்டிருப்பாங்க. அதே துடிப்பும் அதே வேதனையும் அந்த சுபத்ரா தூக்குல தொங்கும் போது நான் பார்க்கணும். எங்க அம்மாவை பறி கொடுத்து எங்க அப்பா எப்படி கதறி துடிச்சாரோ அதே வேதனைய நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும். அப்பதான் என்னோட ஆத்திரமும் கோபமும் அடங்கும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன்டி. அப்ப தெரியும் இந்த ஸ்ரீஜா யாருன்னு. சீ, கெட்ட வழியும் குறுக்கு புத்தியும் இருக்கிற உனக்கே இவ்ளோ தெனாவட்டும் திமிரு இருந்தா, நல்ல எண்ணமும் கடவுள் நம்பிக்கையும் இருக்கிற எனக்கு எவ்ளோ தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும். நீ சொன்னியே ஓப்பன் சேலஞ்ச். இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ. என் அத்தை மேல ஒரு துரும்பு கூட பட நான் விட மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எந்த களங்கமும் வர நான் விட மாட்டேன். அப்படி நடக்க யாராவது காரணமா இருந்தா இந்த இசை சும்மா விட மாட்டான். இத பாரு, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா இந்த இசை என் அத்தைக்கும் என் அத்தை குடும்பத்துக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். உடனே உன்னை கொன்னுடுவேன். என் அத்தை மேல ஒரு துரும்பு கூட பட நான் விட மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எந்த களங்கமும் வர நான் விட மாட்டேன். பரவாயில்ல இசை, உண்மையிலே நீ வேற லெவல் தான். நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தனை வருஷம் எங்க அம்மாவுக்கு இந்த கிஃப்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்ல. ஆனா நீ கொடுத்துட்ட. ரியலி சூப்பர். தேங்க்ஸ் விஷால். எதுக்கு? நீங்க என்ன பாராட்டினதுக்கு. உங்க வாயிலிருந்து இப்படி பாராட்டுவாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் இரு இரு இரு, பாராட்டிட்டேங்கிறதுக்காக நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. எங்க அம்மாவுக்கு யாரு நல்லது பண்ணாலும் நான் பாராட்டுவேன். அந்த அடிப்படையில தான் நான் உன்னை பாராட்டினேன். நீ மட்டும் இல்ல, வேற யார் பண்ணிருந்தாலும் நான் இப்படிதான் பாராட்டி இருப்பேன். அதுக்குன்னு நீ உடனே ஓவரா பில்டப் பண்ணிக்காத. நான் எதுவும் பில்டப் எல்லாம் பண்ணிக்கல. நீ ஓவரா பில்டப் பண்ற ஆள் தான், அதனாலதான் சொல்றேன். எனிவே எங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்ஸ். எனக்கு சுபத்ரா மேல ரொம்ப பிரியம் உண்டு, நிஜமா. இந்த வீட்டுக்குள்ள ஒரு தொழிலாளியா வந்து எஜமானியா ஆனவ சுபத்ரா. ரொம்ப சென்சிபிள், அப்படியே சென்சிட்டிவும். எல்லார் மேலயும் ரொம்ப அன்பா இருப்பா. இவ்ளோ பெரிய சொத்தை கட்டி காப்பாத்துற திறமையும் அவளுக்கு இருக்கு. ஆனா என்னதான் அவளுக்கு பசங்க இருந்தாலும் வரப்போற மருமக தான் இந்த குடும்பத்தை சரியா நிர்வகிக்கணும். சுபத்ராவையும் நல்லா பின்னாடி பாத்துக்கணும். அதுக்கெல்லாம் சரியா ஒரு நல்ல மருமகளா அமையணும்னு நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா நீ ரொம்ப ரொம்ப சரியான மருமகளா இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்திருக்க. இனிமே சுபத்ரா நிம்மதியா இருக்கலாம். ஆண்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன்.
ஹலோ ஹலோ வணக்கம்மா. நான் சித்தானந்த சுவாமிகளோட அசிஸ்டன்ட் பேசுறேன். வணக்கங்க. சாமி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காருமா. குருஜி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? அது என்னோட பாக்கியங்க. போன கொடுங்க. சரிங்கம்மா, குருஜி கிட்ட போனை கொடுக்குறேங்கம்மா. குருஜி அவங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சாமி. ஆ, நீங்க சொல்லுங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் காசியில இருந்து வந்துட்டேன். நீங்க என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்க. என்னால வர முடியல இல்லம்மா. அதான் உங்க கல்யாண நாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் உங்களை கேட்டுட்டு வரலான்னு போன் பண்ணேன். வாங்க வாங்க. என்னங்க, ராகவ், ஸ்ரீஜா, சிந்தாமணி எல்லாரும் வாங்க. என்ன சுபத்ரா, ஏன் எல்லாரையும் கூப்பிடுற? இருங்க, எல்லாரும் வரட்டும். என்னாச்சு அண்ணி? எல்லாரும் வந்துட்டாங்க. சித்தானந்த சுவாமிகள் போன் பண்ணாருங்க. ஓ, நான் இங்க பக்கத்துல கோவில்ல இருக்கேன், நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமான்னு கேக்குறாரு. ஐயோ, வர சொல்ல வேண்டியதுதானே? வர சொல்லிட்டேங்க. சித்தானந்த சுவாமிகள் போன தடவை வரும்போது எதுவுமே சாப்பிடல. ஆமா, அதனால இந்த தடவை அவர் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு நான் அன்பு கட்டளை போட்டிருக்கேன். சூப்பர் சுபத்ரா. ஸ்ரீஜா, நீயே சமைச்சு உன் கையால தான் அவருக்கு பரிமாறணும். சீக்கிரம் போய் எல்லாம் ரெடி பண்ணு. அத்தை, நானும் கூட சேர்ந்து சமைக்கலாமா? வேண்டாம் பல்லவி, ஒரு ஆள் சமைச்சா போதும். ஸ்ரீஜா மட்டும் சமைக்கட்டும், வேற யாரும் சமைக்க வேண்டாம்.